வேல்முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரங்களை பற்றி. திடீர்னு அதிர்ஷ்டம், பணம் குவியும் நேரம். ரிஷப ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசி நேயர்களை பொறுத்தவரையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே வரப்போகுது. நீங்கள் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்த அதிர்ஷ்டம் மெதுவாக கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்கு. சில நேரம் வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தராத மாதிரி தோணும். ஆனால் சரியான நேரம் வந்ததுமே ஒரே நேரத்தில் எல்லாமே மாறி போயிடும். இந்த காலம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட நேரம்தான். நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த கஷ்டங்கள், மனசு உடைஞ்ச நாட்கள், பணம் இல்லாமல் திணறிய நேரங்கள் எல்லாமே ஒரு பாடமாகவே மாறப்போகுது. ரிஷப ராசிக்காரங்க பொதுவாகவே அமைதியாக இருக்கக்கூடியவங்க. அவசரப்பட மாட்டாங்க. ஒரு விஷயம் செய்யணும்னா நிதானமாக யோசிச்சு தான் செய்வாங்க. அதனால தான் வாழ்க்கையில் கொஞ்சம் தாமதமான வெற்றிகள் எல்லாமே வரும். ஆனால் வந்தால் வெற்றி அப்படிங்கிறது நிலையான வெற்றியாக தான் இருக்கும். இப்போ வரப்போகும் இந்த நேரம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகமாகும் நேரமாக இருக்க போகுது. எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வரும். நீங்கள் நினைக்காத வாய்ப்பு உங்களை தேடி வரும். பழைய முயற்சி இப்போ பலனை கொடுக்கும். நீங்கள் ஒரு வேலைக்காக காத்திருந்தீங்கன்னா அந்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். சம்பளம் கூடும். புதிய வாய்ப்புகள் எல்லாமே திறக்கும். மேலதிகமான வருமானம் எல்லாம் வரப்போகுது. சில பேருக்கு தொழில் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறிய அளவில் ஆரம்பித்தா தொழில் பெரிய அளவுக்கு வளர ஆரம்பிக்கும். முன்னாடி நம்பிக்கை இல்லாமல் இருந்த விஷயம் எல்லாமே இப்போது வெற்றியை கொடுக்க போகுது. ரிஷப ராசிக்காரங்க பணத்தை ரொம்பவே சேமிக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அதனால் எப்பொழுதுமே நம்ம ரிஷப ராசிக்காரங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரிஷப ராசிக்காரங்க அதனால தான் இந்த நேரத்தில் வரப்போகும் பணத்தை சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கை அப்படிங்கிறது செட் ஆகிரும். வாழ்க்கை அப்படிங்கிறது செட் ஆச்சுன்னா வீடு வாங்கக்கூடிய யோசனையும் இருக்கும். நிலம் வாங்கும் வாய்ப்பும் இருக்கும். வாகனம் வாங்கும் ஆசையும் நிறைவேறும். குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். முன்னாடி பேசாதவங்க மீண்டும் பேச ஆரம்பிப்பாங்க. உறவுகள் எல்லாமே திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே குறையும். அன்பு அதிகமாகும். ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. வீட்டில் சந்தோஷம் அப்படிங்கிறது கூடும். சில பேருக்கு திருமண யோகங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. நீண்ட நாட்களாக காத்துட்டு இருந்த நல்ல உறவும் கிடைக்க போகுது. நல்ல மனசு கொண்ட வாழ்க்கை துணை கிடைக்க போகிறாங்க. திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை ரொம்பவே முன்னேற போகுது. படிக்கிற ரிஷப ராசி பிள்ளைங்களுக்கு நல்ல நேரம். கவனம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். முன்னேற்றம் கிடைக்கும். போட்டி தேர்வுகளில் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு மேலதிகார பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலாளர்கள் எல்லாமே பாராட்டு கொடுப்பாங்க. உங்கள் உழைப்பு அப்படிங்கிறது மதிப்பு கிடைக்கும். ரிஷப ராசிக்காரங்க இதுவரைக்கும் மனசில் வச்சுருந்த ஆசைகள் எல்லாமே ஒன்று தான். இப்போது கண்டிப்பாக அது நிறைவேற போகுது. ஒரு நாள் இது எல்லாமா நடக்குமா அப்படின்னு நினச்சிங்க. அந்த நாள் இப்போ வந்து கொண்டே இருக்குது. சில பேருக்கு வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். சில பேருக்கு தொழிலில் கூட்டாளிகளுடைய உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பணம் சம்பாதிக்க நல்ல வழி கிடைக்கும். சில இரண்டாவது வருமானம் ஆரம்பிப்பாங்க. சிலருக்கு வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, அதிர்ஷ்டம் வந்த நேரத்தில் அதிகமாக ஆவல் படக்கூடாது. அமைதியாக இருந்தால் தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே குறைக்கணும். நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட பணம் கொடுக்கக்கூடாது. கடன் கொடுக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். உங்களுடைய நல்ல மனசு தான் உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்க போகுது. நீங்கள் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டீங்க. அதனால தான் கடவுள் உங்களுக்கு நல்ல நேரத்தையும் கொடுக்குறாரு. முன்னாடி நடந்த கஷ்டங்கள் எல்லாமே இப்போ நல்ல அனுபவமாக மாறி நீங்கள் எடுத்த முடிவு ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாகவே இந்த காலங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் காலை நேரத்தில் எழுந்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணத்தோடு எழுந்துறீங்க. எந்த கஷ்டங்களும் இல்லாமல், எந்த மனக்கசப்பும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது இல்லாமல் இருந்தாலே உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே அமைதியாக போகும். வாழ்க்கையை ரொம்பவே நேர்மையாக நடத்துங்க. குடும்பத்தோடு அமைதியாக இருங்க. ரிஷப ராசிக்காரங்க இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா அடுத்த சில வருடங்களுக்கு கவலை இல்லாமல் வாழலாம். பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். மரியாதையும் இருந்துகிட்டு இருக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறதும் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். உங்கள் வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். புதிய தொடக்கமும் இருக்கும். குடும்பத்தில் சிரிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஒரு நல்ல செய்தி உங்களுடைய வீடு தேடி வரும். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் செய்தியாக கூட இருக்கலாம். ரிஷப ராசி நேயர்களை பொறுத்தவரையும் இந்த நேரம் உங்களுக்கான நேரம். நீங்கள் நம்பிக்கையோடு முன்னேறுங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களை தேடி கதவை தட்ட போகுது. உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது
நல்ல பாதைக்கு போக போகுது. பணம் குவியும், சந்தோஷம் பெருகும், உழைப்புக்கு வெற்றி தரும் அப்படின்னு ரிஷப ராசி நேயர்களை பொறுத்தவரையும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மாற்றங்கள் எல்லாம் கிடையாது. பல வருடங்களாக காத்துட்டு இருந்த ஒரு நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு மெதுவாக நெருங்கிக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் உங்களையே கேள்வி கேட்டிருப்பீங்க, என்னால் ஏன் எதுவுமே சரியாக நடக்கலை, என்னோட நேரம் எப்போ மாறும், நான் இவ்வளவு முயற்சி பண்ணியும் பலன் ஏன் கிடைக்கல. இந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு தனி குணமே இருக்குது. அவங்க கஷ்டத்தை வெளியில் காட்ட மாட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சு அமைதியாக தாங்கிக்குவாங்க. அழுகை வந்தாலும் யாருக்குமே தெரியாமல் துடைச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கடவுள் இவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்க நினைக்கிறாரு. இப்போ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும், அல்லது முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பணம் பற்றிய கவலை அப்படிங்கிறது மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். கடன் இருந்தால் அதை அடைக்க வழி கிடைக்கும். நிலையான வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவும் வரும். பழைய நண்பர்கள் எல்லாமே உதவி செய்வாங்க. குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் நல்ல செய்தியை சொல்லுவாங்க. அந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய செய்தியாகவும் இருக்க போகுது. ரிஷப ராசிக்காரங்க பொதுவாகவே குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க. வீட்டுக்காக எதையுமே தியாகம் பண்ண மாட்டாங்க, தயாராக இருப்பாங்க. அதனால தான் இந்த நேரத்தில் குடும்பத்திலிருந்து பெரிய ஆதரவும் கிடைக்கும். முன்னாடி உங்களை புரிஞ்சுக்காதவங்க கூட இப்போ உங்களுடைய மதிப்பை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் வார்த்தைக்கு மதிப்புகள் கொடுப்பாங்க, உங்கள் முடிவுக்கும் மரியாதை கொடுப்பாங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு மேலதிகார பொறுப்புகள் எல்லாமே கிடைச்சி அது ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதே விஷயம் பின்னாடி போக போக பதவியை கொடுக்கும். உங்களுக்கான பேரையும் உங்களுக்கான பெருமையும் உங்களுக்கான செல்வாக்கையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்குது. சில பேருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே வரும். சிறிய அளவில் ஆரம்பித்தாலும் அது நல்ல வருமானத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்பிக்கை வச்சு முன்னேறினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி. ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பணத்தை வீணாக்க மாட்டாங்க. அதனால தான் சேமிப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். சேமித்த பணம் நல்ல இடத்துல முதலீடும் ஆகும். அடுத்த வருடங்களில் பெரிய பலன் கொடுக்கும். வீடு வாங்க நினைக்கிறவர்களுக்கு நல்ல நேரம். நிலம் வாங்க வாய்ப்புகள் கொடும். வாகனம் வாங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடியதாகவும் இருந்துட்டு இருக்க போகுது. அதனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய நேரம் உங்களுக்கான நேரமாக இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே சாதாரணமே இல்லைன்னு மீண்டும் சொல்லணும் போல தான் இருக்குது. ஏன்னா பல வருடங்களாகவே தடைபட்டுட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றாவே சரியாக ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. நீங்கள் இது வரைக்குமே பல தடைகளை சந்திச்சிருப்பீங்க. ஒரு வேளை ஆரம்பிக்க நினச்சிங்கன்னா பணம் இல்லாமல் தடை வந்திருக்கும். பணம் கிடைச்சதுன்னா நேரம் சரியில்லாமல் போயிருந்திருக்கும். நேரம் சரியாக இருந்துருந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் தடை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் தொடர்ந்து நடந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகுது. இப்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திரும்பி பார்க்கக்கூடிய நேரமாக இருக்குது. நீங்கள் செஞ்ச நல்ல செயல்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் இது. நீங்கள் காத்துட்டு இருந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இருந்துகிட்டே இருக்குது. சில பேருக்கு அரசு தொடர்பான வேலைகள் எல்லாம் சரியாக இருக்கும். நீண்ட நாட்களாக காத்துட்டு இருந்த ஆவணங்கள் எல்லாமே ஒப்புதல் பெறும். வழக்குகள் இருந்துச்சுன்னா அப்படின்னா நல்ல தீர்வுகள் வரும். அதனால் மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். ரிஷப ராசிக்காரங்க பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால தான் பெரிய இழப்புகள் எல்லாமே வராமல் தப்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய லாபமாக மாறப்போகுது. முன்னாடி நீங்கள் சேமித்த சிறிய தொகை கூட இப்போ பெரிய உதவியாக இருக்கும். ஒரு நல்ல முதலீடு கிடைக்கும். அது மெதுவாக வளர்ந்து பெரிய பணமாக மாறப்போகுது. சில பேருக்கு பழைய நிலம் விற்று பணம் கிடைக்கும். சில பேருக்கு சொத்து வழி வருமானம் வரும். சில பேருக்கு குடும்பத்திலிருந்து ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வரைக்குமே உங்களை யாருமே கவனிக்காத மாதிரி இருந்தாலும் இப்போ உங்களுடைய திறமைங்கிறது எல்லாருக்கும் தெரிய போகுது. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மதிப்பும் உயரப்போகுது. மேலாளர்கள் எல்லாமே உங்களை ரொம்பவே நம்புவாங்க. உங்களுக்கான முக்கியமான பொறுப்புகளையும் கொடுப்பாங்க. அந்த பொறுப்பு தான் உங்களை ரொம்பவே உயர்த்த போகுது. சில பேருக்கு திடீர்னு ஒரு பெரிய வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி எல்லாம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ரிஷப ராசிக்காரங்க எப்பொழுதுமே குடும்பத்தையே முன்னிலைப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே செழிப்பாக மாறும். பணம் குவியும், சந்தோஷம் பெருகும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே எல்லாரோடையும் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் காசு பணத்துடனும் செல்வ செழிப்போடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு
கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். வேல் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.